ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்ட் லெசனோட புக் பேக் 1 மார்க் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் கொஷின் ஃபாலோயிங் கிராஃப் பாருங்கள். த current versus voltage values of some unknown conductors, what is the resistance of these conductors னு கேட்குறாங்க. அப்போது நம்ம calculate பண்ணுறப்ப voltage நமக்கு current ஃபார்முலா தெரியும், V directly proportional I இல்லையா. அப்போ V is equal to IR அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ R is equal to V by Iன்னு வரும். அப்போ ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் இங்கே 4, இங்கே 2, 4/2 என்னென்னு கிடச்சிரும், 2 ஓம்னு கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கு a wire of resistance 2 ohms per meter is bent in the form of circle of radius 1 meter. The equivalent resistance எவ்வளோன்னு கேட்குறாங்க. to the diametrically opposite points இருக்குது A and B. அப்போது அதனுடைய following figures values எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா is a pi. ஏன்னா இதுவும் என்னது πr ஸ்கொயர், இது πr ஸ்கொயர், நமக்கு ஆப்போசிட் பாயிண்ட்ஸ். அப்போ the equivalent resistance நம்ம calculate பண்ணுறோம். அப்போ equivalent resistance calculate பண்ணுறப்ப என்ன இருக்கும், pi ohm அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புக்கில் பீன்னு கொடுத்துருப்பாங்க, is a wrong. is a pi is a correct answer. Next நம்ம பார்க்க போகிறது a toaster operating at 240 volt has the resistance of 120 ohm. the power is values கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 402 watt and 480 watt and 240 watt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து என்னது, சி ஆப்ஷன். நமக்கு பவருக்கு ஃபார்முலா V இன்ட்டு ஐன்னு தெரியும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடச்சிரும், இஸ் அ வேல்யூஸ் கிடச்சிரும். அதுதான் என்னது 480. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். a carbon resistors of கொடுத்துருக்காங்க வேல்யூஸ் கிலோ ஓம் 47 ± 4.7 கிலோ ஓம் to be marked with the rings of different colors of for its identification கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கோட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நான் அந்த ஒரு டேபிளில் படிக்க சொன்னேன், பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் விண்டோன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4th கலர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லோவாக இருக்கும். அதே மாதிரி 7th கலர் பார்த்தீங்க அப்படின்னா வைலட்டாக இருக்கும். அடுத்தது அப்போ அதை தான் என்ன பண்ணுவோம், இண்டிகேட் பண்ணுறாங்க. இது கிலோ அப்படிங்கிறப்ப 10⁻³ இல்லையா. அப்போ 10⁻³ தேர்ட் கலர் ஆரஞ்சாக இருக்கும். அப்போ தேர்ட் கலர் ஆரஞ்சு. அடுத்தது ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது கலர் கோட் சீக்வன்ஸில் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 4.7 அப்படிங்கிறது சில்வரோட டாலரன்ஸ். அப்போ சில்வரோட டாலரன்ஸ் 4.7 அப்படின்னா அப்போ 47 இன் ± 4.7 கிலோ ஓம் அப்படின்னா அதனுடைய கலர்ஸ் என்னவாக இருக்கும், இங்கே எல்லோ, வைலட், ஆரஞ்ச் அண்ட் சில்வராக இருக்கும். அடுத்தது கேட்குறாங்க என்ன அப்படின்னா இது ஆப்ஷன் பி. ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெசிஸ்டர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போது இதனுடைய வேல்யூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்குது, அடுத்தது பிளாக் இருக்குது, அடுத்தது எல்லோ இருக்குது. இங்கே டாலரன்ஸ் என்னது, எதுவுமே கலர்ஸ் வந்து கொடுக்கல. அப்போ டாலரன்ஸ் இங்கே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இஸ் அ 20% இருந்திருக்கணும். ஆனால் இப்போ அவங்க கேட்குறது ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலர் என்னது, அந்த பிபி ராய் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்கும். அடுத்த கலர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா பிளாக்குங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா 2. அப்போ 20 நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேங்கிறது கிலோ ஓம். அப்போ எல்லோவோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 10⁻³ இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இஸ் 100 கிலோ ஓம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 2 wires A and B, the circular cross section made up of the same materials with equal length. suppose RA is equal to 3RB இருந்துச்சுன்னா அதனுடைய ரேடியஸ் எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணுறோம். ஒயர் ஏலேருந்து ஒயர் பி வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் ஃபார்முலாவை πr² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/√3. ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. அடுத்தது a wire connected to the power supply 230 volt and power dissipation P1 இருக்குது. suppose the wire is cut into the 2 small pieces இருக்குது அப்படின்னா அந்த connected parallel to the same power supply. the case of power dissipation is a P2. the ratio of P1/P2. இது எப்படி calculate பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பவர் டிசிபேஷனோட வேல்யூஸை பவர் சப்ளைலேருந்து calculate பண்ணிக்கிட்டு சீரியஸ் கனெக்ஷனுக்கு என்னவோ அதை பார்த்துட்டு அதை கொண்டு வந்து ஆன்சர் என்ன பண்ணணும், பேரலில் கனெக்ட் பண்ணணும். அது எல்லாமே ப்ரீஃபாக பார்த்தோன்னா எவ்வளோ வேல்யூஸ் வருது அப்படின்னா 4 ஆன்சர் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது 8th கொஷின். அண்ட்
அண்ட் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைட் ஃப்ரம் டொமஸ்டிக் யூஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 220 வோல்ட்டுன்னு. அது சப்ளைட் 110 வோல்ட் இன் யூஎஸ்ஏல யூஸ் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பல்பு வேணும் அப்படின்னா 60 வாட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன் இந்தியாவில். ரெசிஸ்டன்ஸ் ஆர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 வாட் பல்ப் ஃபார் யூஎஸ்ஏ இன் வில் பி. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் V இன்ட்டு I அப்படின்னு தெரியும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு எனக்கு V இஸ் ஈக்குவல் டு IR ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை வச்சு என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம். இந்தியாவோட வேல்யூஸையும் யூஎஸ்ஏல கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை ரெண்டையும் டிவைட் பண்ணி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்னா C இஸ் ஈக்குவல் டு R/4 அப்படின்னு கிடைக்கும். இந்த C ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த லார்ஜ் பில்டிங் வேர் தேர் ஆர் 15th பல்ப்ஸ் ஆஃப் 40 watt and 5 bulbs of 100 watt இருந்துச்சுன்னா 5 fans of 80 watt and 1 heater of 1 kilowatt is connected. எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம். இஸ் எலக்ட்ரிக் மெயின்டைன் எவ்வளோ மெயின்டைன் ஆகுது அப்படின்னா மீன்ஸ் வந்து எவ்வளோ 220 வோல்ட் தான். த மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த மெயின் ஃபியூஸ் ஆஃப் த பில்டிங் வில் பி எவ்வளோ அப்படின்னா ஆன்சர் இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். எப்படி பவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டோட்டலாக என்ன பண்ணுறோம் நம்ம வோல்டேஜ் ஆம்பியரை கேல்குலேட் பண்ணுறப்ப கரண்ட் வேணும். V இஸ் ஈக்குவல் டு IR ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஃபைனல் ஆன்சர் 12 ஆம்பியர் இஸ் ஆப்ஷன் D. இதில் பார்த்தோம் அப்படின்னா 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா there is a current of 1 ampere in the circuit as shown in below when the resistance என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ இது 3 ஓம் இருக்குது, 2.5 ஓம் இருக்குது, இது அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ இது கனெக்டட் இன் பேரலாக இருந்துச்சுன்னா அதன் வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம பேரலல் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்போ உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 3.5 இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஸ் 11th. வாட் இஸ் த கரண்ட் அவுட் ஆஃப் த பேட்ரி. இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆம்பியர். அதுக்கும் என்ன பண்ணுறோம் சீரியஸ் கனெக்ஷனில், இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். 1/R P = 1/R1 + 1/R2 + 1/R3 அந்த ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலல்லேருந்து வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ என்னென்னு வரும் 1 ஆம்பியர். அதே மாதிரி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் 300 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் D is equal to 1127 கெல்வின் கிடைக்குது. இதை போட்டு பாருங்கள் ஃபார்முலாவில் அப்படியே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். அடுத்தது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2.1 வோல்ட் செல்ஸ் gives the current வந்து 0.2 ஆம்பியர் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஆம்பியர் 10 ஓமா இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்மால் r is equal to R into V by E minus Vன்னு இருந்தது இல்லையா, அந்த ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் B. பியோட ஆன்சர் எவ்வளவு 0.5 ஓம் கிடைக்குது. அடுத்தது 14th one. A piece of copper and another germanium are cooled from the room temperature to 80 கெல்வினாக இருக்குது. இப்போ the resistance எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏன்னா இது கூல் ஜங்ஷனாக இருக்கிறப்ப காப்பரும் ஜெர்மானியம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது காப்பர் டிக்ரீஸ் ஆகிறப்ப ஜெர்மானியம் என்ன ஆக ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன் ஜங்ஷன் அப்சார்ப்ஷனாக இருந்தால் அதர் ஜங்ஷன் என்னவாக இருக்கும் இஸ் அ எவால்வ் ஜங்ஷனாக இருக்கும். அதனால் காப்பர் டிக்ரீஸ் ஆகுது, ஜெர்மானியம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது 15th ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் ஐயும் டியும் கான்ஸ்டன்ட்னா ஹெச் இஸ் டேக்கன் அலாங் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் I2 அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் கிராஃப் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஏன்னா கரண்ட்டும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஷன் ஏ தான். பேரபோலாவோ சர்க்குலோ எலிப்ஸோ வராது. ஆன்சர் ஏ தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதோட செகண்ட் லெசன் ஒவ்வொரு இது வரைக்கும் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த நடத்தின போர்ஷன்ஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு அப்பப்போ சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.